பாருங்கள், நம்ம அந்த சைடு ஃபுல்லாக போட்டோம். எம்போசிங்காக வந்திருக்கு பாருங்கள், ஹார்ட் ஷேப்பு. நமக்கு லைட்டாக அந்த கலர் தெரிகிறது வந்து நம்ம அதை கரெக்டாக ஒட்ட கட் பண்ணியிருந்தோம்னா உங்களுக்கு அது தெரியாது. பாருங்கள், ஒரு சைடு இது. இன்னொரு சைடு வந்து நீங்கள் ஹார்ட் ஷேப் போடணுன்னா அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இது ப்ளைனாக தான் போட போகிறேன். எனக்கு ஒரு சைடு வந்து போதும் அப்படின்ட்டு அடுத்த சைடு ஃபுல்லாக நார்மலாக போடுறது தான், ஸ்கொயர் நாட்டை ஃபுல்லாகவே போட்டு முடிக்கலான்ட்ருக்கேன். அந்த ஹார்ட் ஷேப் மட்டும் எம்போசிங்காக தெரியும் உங்களுக்கு. கீழே எவ்வளோ ஹைட்டுக்கு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போட்டு 2 த்ரெட்டை எடுத்து ஹிச் நாட் போட்டுக்கிறேன். டபுள் ஹிச் நாட் போட்டு 2 சைடுமே வர மாதிரி. நான் ஒரு சைடு 2 த்ரெட் எடுத்துகிட்டு அடுத்த சைடும் 2 த்ரெட் எடுத்து நான் பண்ணுற மாதிரி இது போடுறேன். இது நம்ம போடும்போது கரெக்டாக சென்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம போடணும். ஃபஸ்ட்டே சென்ட்ரு பண்ணிடணும். இல்லை அப்படின்னம்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ராஸாக பேக் போகிற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக சென்ட்ரு பண்ணிவிட்டு அந்த த்ரெட் எடுத்து நம்ம டபுள் ஹிச் நாட் போட்டு வரணும். பாருங்கள், ஃபுல்லாக கொஞ்சம் போட்டிருக்கிறேன் நான். ஒவ்வொரு த்ரெட்டையும் எடுத்து நம்ம டபுள் ஹிச் நாட்டை போட்டுகிட்டே வர வேண்டியது. ஆல்ரெடி முன்னாடி ஒரு பேக்கில் நம்ம இது போட்டிருக்கோம். இருந்தாலும் நான் உங்களுக்கு திரும்ப இதை புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஒவ்வொரு த்ரெட்டையும் எடுத்து நான் அதை போட்டுட்டு வரோம். பாருங்கள், ஃபுல்லாக ஒரு லைன் போட்டேன். அடுத்தது இது பண்ணும்போது இந்த சைடு நம்ம 2 சைடும் கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நான் எடுத்துருக்குறேன். ஏன்னா அந்த கர்வாக வருது பார்த்திங்களா, அந்த இடத்த க்ளோஸ் பண்ணுறதுக்காக கண்டினியூவாக அதை கொண்டு வந்து போடுறதுனாலும் போடலாம். ஆல்டர்னேட்டாக நம்ம வேறு லைனில் போடணுன்னாலும் போடலாம். பாருங்கள், அந்த சைட்லேருந்து எடுத்து 2 சைடும் முடிக்கிற மாதிரி முடிக்கிறோம். இது அவங்கவுங்க இஷ்டம்தான். நம்ம ஹிச் நாட் போட்டு முடிக்கலாம், ஸ்கொயர் நாட் போட்டு முடிக்கலாம். உங்களுக்கு பேஸ் வந்து அகலமாக வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட 2-3 நாட் போட்டு அதை முடிக்கலாம். ஹிச் நாட்டே 2-3 லைன் போட்டு கீழே வர மாதிரி கொண்டு வந்து முடிக்கலாம். நான் இதை போட்டுட்டு நான் ஸ்கொயர் நாட் போட்டு தான் முடிக்க போகிறேன். பாருங்கள், உள்ளே வந்து அந்த ஹார்ட் ஷேப் இருக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது எம்போசிங்காக தெரியறதுனால. இப்போ அதை அப்படியே பேக்கை நம்ம திருப்பிட்டு ஸ்கொயர் நாட் போட வேண்டியதான். நார்மலாக நான் அதிகமாக சொல்லி கொடுத்துருக்குறேன் பேக்கில் வெறும் ஸ்கொயர் நாட் போட்டு முடிக்க வேண்டியதான். ஏன்னா இதுக்கு பேஸ் வந்து இன்னும் அகலமாக வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். நம்ம பெரிய பேக்காக செஞ்சோம் அப்படின்னா அகலமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம சின்ன பேக்காக செய்கிறதுனால இந்த இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கொயர் நாட் போடுறேன். பேக்கை திருப்பிட்டு ஸ்கொயர் நாட் போட வேண்டியது. பாருங்கள், இந்த சென்டர்லேருந்து லாங்காக 2 த்ரெட் எடுத்துகிட்டு அதை வச்சுட்டு நம்ம ஸ்கொயர் நாட் போடுறோம். இந்த வீடியோ யாராவது ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் அவங்களுக்காக தான் நம்ம திரும்ப உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறதை நான் காமிக்கிறேன் நான் எல்லா வீடியோலையுமே.
இதை ஃபஸ்ட்டு யாராவது பார்க்குறவங்களா இருப்பாங்க இல்லையா, அதுக்காக. பாருங்கள், இதே மாதிரி ரெண்டு த்ரெட்டாக எடுத்து நம்ம ஸ்கொயர் நாட் போட்டு முடிக்க வேண்டியதான். எப்பயும் நம்ம முடிக்கிறபடி அதை ஸ்கொயர் நாட் ஃபுல்லாக போட்டுட்டு அதை கட் பண்ணி ஹீட் பண்ணி நம்ம ஒட்டிட வேண்டியது. பாருங்கள், கட் பண்ணியாச்சு. அது அப்புறம் நம்ம எப்பயும் போல் ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிட வேண்டியது. எல்லாம் ஒட்டி முடிச்சாச்சு. பின்னாக எல்லாம் முடிஞ்சு வச்சுருந்தாங்க. திருப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், திருப்பி எப்படி இருக்குன்னு ஹார்ட் ஷேப் நல்லா தனியாக தெரியும். பாருங்கள், பேஸ் பாருங்கள், ஸ்கொயர் நாட்டு ஆட்டோமேட்டிக்காக அழகாக வந்துடும். வேணாம் அப்படிங்கிறவங்க நார்மலாக ஸ்கொயர் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ரெண்டையும் சேர்த்தே நாட் போட்டு கூட நம்ம முடிச்சுக்கலாம். அது அவங்கவுங்க இஷ்டம்தான். இந்த பேக்குக்கு வந்து நான் லாங் ஹேண்டில் வைக்கலான்னு பார்க்குறேன். எப்படின்னா பெல்ட் டைப்பில், நம்ம பெல்ட் இருக்கும்ல பேக்கில், ஹேண்ட்பேக்கில், அந்த டைப்பில் சிங்கிளாக வைக்கலான்ற ஐடியாவில் நான் அதை பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது பாருங்கள், ப்ரௌன் கலரில் 250 இன்ச்சஸில் 2 கார்டு, ரோஸ் பிங்கில் சிங்கிள் பீஸு 250 இன்ச்சஸ். அது ஷேடில் உங்களுக்கு ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன். 250 இன்ச்சஸில் எடுத்துருக்கிறேன். நான் 3 த்ரெட் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், 3 த்ரெட்டையும் ஒவ்வொரு ஹோலில் போட்டிருக்கேன். ஒரே ஹோலில் போடலாம். சென்டர் பண்ணிவிட்டு சைடில் ஒன்று கீழே ஒன்று போட்டு சென்டரில் ஒரு த்ரெட்டு, சைடில் ரெண்டுலேயும் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்குறேன் நான். இப்போ உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா 6 த்ரெட் ஆகிடும். இந்த 6 த்ரெட்டையும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் நாட் போடுறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் நாட் போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்கொயர் நாட் போடுறேன். ஏன்னா நம்ம வந்து 4 த்ரெட்டில் தான் ஸ்கொயர் நாட் போட்டிருப்போம் இல்லைங்களா. இதில் வந்து நம்ம 3 த்ரெட்டில் ஸ்கொயர் நாட் போடுறோம். ஃபஸ்ட்டு போடும்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுரும். ஹேண்டில் வந்து நம்ம இஷ்டம் தான், எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் இதை கொஞ்சம் வந்து ரோஸ் நாட்டை மிக்ஸ் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு ஒரு இதில் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ரோஸ் பிங்க் வந்து சென்டரில் வர மாதிரியும் ப்ரௌன் கலர் வந்து சைடில் வர மாதிரியும் வச்சுருக்குறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 6 த்ரெட்டையும் சேர்த்துட்டு 6 த்ரெட்டையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்கொயர் நாட் போட்டிருக்கோம். இப்போ 3 3 த்ரெட்டாக வந்து பிரித்து வச்சுட்டு சென்டரில் வந்து ரோஸ் பிங்க் வச்சுட்டு வர மாதிரி 3 த்ரெட்டில் போடுறோம். நம்ம பாருங்கள், ஸ்கொயர் நாட் தான் போடுறோம். இப்போ 2 ஸ்கொயர் நாட் போட்டிருப்போம் நம்ம 3 த்ரெட்டில். இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் பிங்க்கு 2 வந்திருக்கும், 2 நடுவில் வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரௌன் வந்திருக்கும். அதை சேர்த்து நம்ம ஒரு ஸ்கொயர் நாட் போட போகிறோம். இந்த 2 ஸ்கொயர் நாட்லேயும் லாஸ்ட்டில் வந்து ஒரு லைன் மாதிரி வந்திருக்கு பாருங்கள், அது வர மாதிரி நம்ம போடணும். இப்போ இந்த பாருங்கள், இந்த ரோஸ் பிங்க் எடுத்து நம்ம ஒரு ஸ்கொயர் நாட் போடுறோம் 4 த்ரெட்டில். ஸ்கொயர் நாட் போட்டோம். இப்போ சிலர் வந்து என்னை பார்த்திங்கன்னா நான் ரைட் சைடு எடுத்து தான் ஆரம்பிக்கிறது. இப்போ நமக்கு அந்த எட்ஜில் வந்து அந்த ஒரு லைன் மாதிரி வருது இல்லைங்களா, அது வரணுங்கிறதுக்காக பாருங்கள், நம்ம எப்பயும் போடுறபடி போட்டோம் அப்படின்னா சரியாக தான் வரும். ஆனால் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி தெரியாது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு லெஃப்டில் வச்சுட்டு ஒரு ஸ்கொயர் நாட் போடுறேன்.
அடுத்தது பார்த்திங்கன்னா ரைட்டில் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் நாட் போடுறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஸ்கொயர் நாட்டில் ரைட் சைடு வந்து ஒரு லைன் மாதிரி வருது பாருங்கள், இந்த வி ஷேப்பில் அந்த கலரில் காமிக்கிறேன். அந்த லைன் மாதிரி வருதுல்ல, வி ஷேப்பில் அந்த ஒரு லைன், அது மாதிரி இந்த எட்ஜ்லேயும் வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. பார்க்கும்போது கரெக்டாக உங்களுக்கு வரும். அதுக்காக தான் நம்ம அப்படி கொஞ்சம் மாற்றி போடுறது, வேறு ஒன்றும் இல்லை. அது எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ரைட்டில் வச்சும் போட்டுக்கலாம், லெஃப்டில் வந்து வச்சும் போட்டுக்கலாம். அது ஸ்கொயர் நாட் போடுறது ஒன்றும் தெரியாது. நம்மளுக்கு இது டார்க் கலருங்கிறதுனால அவ்வளோவா தெரியலை. இது லைட் கலர்னால் உங்களுக்கு அந்த லைன் அங்கங்கே வர்றது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ லெஃப்டில் எடுத்து வச்சுட்டு ஸ்கொயர் நாட்டை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன். அடுத்து 3 த்ரெட்டில் போடும்போது ஃபஸ்ட்டு ரைட்டில் எடுத்து வச்சுட்டு லூப்பு ஸ்கொயர் நாட் போட முடியும். அப்படி போடும்போது உங்களுக்கு அந்த லைன் வந்து இந்த எட்ஜ்லேயும் அந்த எட்ஜ்லேயும் வர மாதிரி இருக்கும். பாருங்கள், சென்டரில் வந்து அந்த ரோஸ் பிங்க்கும் மெரூன் வந்து அந்த எட்ஜில் வர மாதிரி 2 சைடும் வர மாதிரி இருக்கும் நாட்டு. அது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். அது எப்படின்னாலும் நம்ம கலர் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது நம்ம ரோஸ் நாட்டு வந்து ஹார்ட் ஷேப்பில் போட்டதுனால சரி, அதை வந்து சென்டரில் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி 6 த்ரெட் எடுத்துகிட்டு சென்டரில் அந்த எம்போசிங்காக தெரியணுங்கிறதுக்காக நான் அதை கொண்டு வரேன். அங்கங்கே ரோஸ் நாட் வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது சிங்கிள் ஹேண்டில் தான் போடுறேன் நான். டபுளாக போடுறதுனால போட்டுக்கலாம். சிங்கிள் ஹேண்டில் வேணுங்கிறப்ப எவ்வளோ நீளம் வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து ஒரு 250 இன்ச்சஸ் போல் எடுத்துருக்குறேன் நான். பாருங்கள், அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு நம்ம வர வேண்டியதான். ஃபுல்லாகவே இங்கே ஸ்கொயர் நாட் வரணுன்னா கூட நம்ம ஒரு 3 ஸ்கொயர் நாட் போட்டுட்டு ரோஸ் நாட் போட்டுக்கலாம். நம்ம அங்கங்கே வச்சு போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கவுண்டிங் நம்ம அந்த இதை பண்ணிவிட்டு ஸ்கொயர் நாட்டை கவுண்ட் பண்ணி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அங்கங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஷோல்டர்கிட்ட வர மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் நாட் போடலான்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டிங் வச்சுட்டு நான் போடுறேன். பாருங்கள், இங்கே வந்து ஒரு 3 ஸ்கொயர் நாட் போட்டு நான் ரோஸ் நாட் போடுறேன். ரெண்டு போட்டிருக்கேன். இப்போ 3வது ஸ்கொயர் நாட் போட போகிறேன், போட்டு முடிக்க போகிறேன். போட்டு 2 த்ரெட்டு நம்ம 2 த்ரெட்டை விட்டும் நம்ம போடலாம். இல்லை 4 த்ரெட்டையுமே நம்ம உள்ளே கொடுத்தோம் ரோஸ் நாட் போட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். 2 த்ரெட்டு மட்டும் விட்டுட்டு அந்த ரோஸ் பிங்கை விடாமல் இருக்கும்போது பாருங்கள் தனியாக வருது. அது வந்து உங்களுக்கு அந்த மெரூன் கலர் நல்லா தெரியும். அது ஒன்று தான், நம்ம 2 கலரில் போட்டிருக்கிறதுனால அது ஒன்றும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, நல்லா தான் இருக்கும். அங்கங்கே நம்ம அப்படி போடுற மாதிரியும் போடலாம். ரோஸ் நாட்டு ஒரு கவுண்டிங் வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து அங்கங்கே போடாமல் நம்ம ஷோல்டரில் போடுற இடத்துல மட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி பண்ணுறேன் ஐடியா. நான் அதை அதனால் எடுத்துகிட்டு நார்மலாக தான் இப்போ போட்டு வரேன். பாருங்கள், ஒரு கவுண்டிங் வச்சுட்டு ஒரு ரோஸ் நாட் போட்டு இடையில 2
சாதாரணமாக அந்த ஸ்கொயர் நாட் வர மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் நாட், அப்புறம் 2 நார்மலாக ஸ்கொயர் நாட் வந்துட்டு அதுக்கப்புறம் ரோஸ் நாட்டுன்னு சொல்லிவிட்டு நான் போடுறேன். அடுத்தடுத்து கண்டினியூவாக போடாமல் கொஞ்சம் கேப் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து கண்டினியூவாக கூட போட்டுக்கலாம். அது ஒரு பஞ்ச் மாதிரி தெரியும் அந்த இடத்துல. பாருங்கள், இப்போ நான் 3 4 5 போட்டிருக்கேன். அது வந்து சரியாக 5 நாட் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரோஸ் நாட்டு ஃப்ரண்டில் வந்து வருது, பேக்கில் வந்து உங்களுக்கு வரல. அதுக்காக நான் என்ன பண்ணேன், 7 ரோஸ் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக பின்னிகிட்டே வந்துட்டு அந்த பேக்கை வந்து நம்ம ரைட் சைடு வர மாதிரி போட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நமக்கு அந்த ரோஸ் நாட் வந்து செஸ்ட்டுகிட்ட கொஞ்சம் ஆரம்பித்து வர மாதிரி இருக்கும். இதே லெஃப்டில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு சைடு தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கிறோம். அப்போ வந்து அது பேக்கில் போயிடுற மாதிரி இருக்குது. அந்த ரோஸ் நாட் போட்டது லெஃப்டில் வர மாதிரி போட்டோம் அப்படின்னா, ரைட் சைடு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு செஸ்ட்லேருந்து கரெக்டாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு நம்ம அந்த சாரியெல்லாம் கட்டும்போது இந்த முந்தி இந்த மேலே வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி. இது நம்ம வந்து ஹார்ட் ஷேப் வந்து 2 சைடும் போட்டிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம ஒரு சைடு மட்டும்தானே ஹார்ட் ஷேப் போட்டோம், அதனால் அப்படி இருக்குது. இப்போ முடிக்கும் போது பாருங்கள், ஆரம்பித்தபடியே நம்ம இந்த 3 ஹோல்லையும் நம்ம விட்டு எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் நாட், பெரிய ஸ்கொயர் நாட் போட்டு தானே ஆரம்பிச்சிருப்போம். அந்த 6 த்ரெட்டையும் 6 த்ரெட்டையும் சேர்த்து ஒரு ஸ்கொயர் நாட் போட்டு ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுட்டு அதை நம்ம முடிக்கிறோம். அப்புறம் முடிக்கிறோம் அதை உள்ளே போடும்போது பேக்குக்கு உள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயர் நாட் போட்டு முடிக்கிறேன். நான் நார்மலாக எப்பயும் நம்ம சாதா நாட் போட்டு முடிப்போம் இல்லையா, இது வந்து ஸ்கொயர் நாட் போட்டே முடிக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு நம்ம நார்மல் நாட் போட்டோம் அப்படின்னா அந்த இடம் கொஞ்சம் தூக்கலாக தெரியுது, அதுக்காக இந்த மாதிரி போட்டு ஒரு 2 3 பாருங்கள் ஸ்கொயர் நாட் போட்டு நம்ம முடிச்சிட்டோம். முடித்து ஹீட் பண்ணி நம்ம இந்த இடத்துல ஒட்டியாச்சு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதான், பேக் முடிஞ்சிச்சு. ஹேண்டில் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம பாருங்கள் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். எப்படி இருந்திருக்குன்னு ஹேண்டில் நான் அது மாதிரி வச்சுருக்கிறேன். நான் ஹார்ட் ஷேப் எம்போசிங்காக தெரியுது இல்லைங்களா, நல்லா அழகான ஒரு க்யூட்டான ஹேண்ட்பேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.